गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् राम राम वेलकम टू भोजनालय तमिल இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி சம்மருக்கு ஏத்த மாதிரி சூப்பரா வெந்தயம் வச்சு வெந்தய தோசையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரா ஒரு டிஃபரண்டா ஒரு சட்னியும் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நான் ரெகுலரா வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம். வெந்தய தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு அரைக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்கிறேன். என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, இப்போது இந்த கப்பால் 1 கப்பு இட்லி அரிசி 1 கப்பு பச்சை அரிசி அப்படின்னா, அதாவது ஈக்குவல் போர்ஷன். இது ஒன்றுன்னா இதுவும் ஒன்று. அதுக்கு அரை உளுந்து அரை அவல். ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்தா 3 மெஷர்மெண்ட் 3 கப்பு வரணும். 1 1 half half. ஸோ இட்லி அரிசி பச்சரிசி ஈக்குவல் போர்ஷன்ஸ், அதாவது 1 கப்பு 1 கப்பு, அரை உளுந்து அதே கப்பால் அரை கப்பு அவல். ஸோ நான் இந்த ஆழாக்கு தான் அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் எடுத்தாலும் இதே தான் மெஷர்மெண்ட்டு. வெந்தயம் மட்டும் இதுக்கு நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் வெந்தயம் தான். இது போட்டால் தோசை கசக்கெல்லாம் கசக்காது, நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயிலுக்கு குளுமையாக இருக்கும், ரொம்பவே நல்லது உடம்புக்கு, சூட்டை தணிக்கும், உஷ்ணத்தை தணிக்கும். ஸோ அதனால் இது என்ன பண்ணணும்னா, இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டேன், இது காமிக்கிறதுக்காக தான் எடுத்து வச்சேன். ஸோ இதை காமிக்கிறேன் பாருங்க. நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா களைஞ்சிட்டு ஊற போட்டு அரைச்சிட்டு பாருங்க பொங்க விட்டுருக்கேன் ஒரு 8 மணி நேரம். நான் காத்தாலேயே அரைச்சிட்டேன். இப்போ நைட் டின்னருக்கு பண்ண போகிறேன். எப்படி வெந்தயம் போட்டதுனால மாவு நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்க. நான் ஒரு நிமிஷம் எடுத்து காமிக்கிறேன். பாருங்க மாவு எப்படி சூப்பராக பொங்கி வந்திருக்குன்னு, உப்பி வந்திருக்குன்னு. ஸோ இந்த மாவு வச்சு தான் நம்ம தோசை பார்க்க போகிறோம். இதை நம்ம அப்படியே பார்க்க முடியாது, கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். ஸோ இது இருக்கட்டும் ஒரு பக்கம். நான் இப்போது சட்னி என்ன அரைக்க போகிறோன்ட்டு தனியாக காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன சட்னி பார்க்க போகிறோம்னா, முள்ளங்கி வச்சு ஒரு சட்னி அரைக்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு நீர்ச்சத்து உள்ள காய்கள் அதிகமாக நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது, டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். அதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், சாலடாவோ குழம்பாவோ கூட்டாவோ சட்னியாவோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த முள்ளங்கி சட்னி பண்ணுறதுக்கு 2 முள்ளங்கி மீடியம் சைஸில் எடுத்துட்டுருக்கேன். இதை தோலை சீவிட்டு நம்ம பீஸாக கட் பண்ணிக்க போகிறோம். திருகணும்னு அவசியம் கிடையாது, பீஸாக கட் பண்ணாலே போகிறோம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகா தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு நான் காமிக்கிறேன். இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போது சட்னிக்கு வதக்கிறதுக்கு இழுப்புச்சட்டி காய வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் நல்லா காயிடு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு ஜஸ்ட் 2 முள்ளங்கி தான் சேர்க்குறோங்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அளவு கண்டித்தமாக பார்த்துன்னு போட்டுக்க வேண்டியது. உளுத்தம்பருப்பு அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன், ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன். இதில் வரமிளகா காரத்துக்கு ஒரு 4 மிளகா போட்டுக்கிறேன், 4-5 மிளகா போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், லைட்டாக செவக்க விட்டால் போதும். இதுலேயே பெருங்காயமும் சேர்த்துன்றேன் வாசனைக்கு. இதில் திருகின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் போட்டு ஒரு வதக்கிட்டு போகிறோம். இது கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஜஸ்ட் பருப்பு செவந்ததுக்கப்புறமா மிளகாயும் வறுப்பட்டுட்டு தேங்காயும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு லைட்டாக வறுத்துட்டு இது நல்லா செவந்துருத்து. இதை மிக்ஸி ஜார்லையோ இல்லை தனியாவோ ஆடுறதுக்காக மாற்றிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டு முள்ளங்கி வதக்கி இந்த பருப்பெல்லாம் நம்ம ஜாருக்கு மாற்றிண்டாச்சு. இப்போ அதே இழுப்புச்சட்டியிலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு முள்ளங்கி வதங்கணுங்கிறதுக்கு தான் எண்ணெய் விட்டுக்கிறது. ஸோ எண்ணெய் விட்டுண்டு அதிலேயே நம்ம முள்ளங்கியை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கிடுச்சுன்னா அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போய் அந்த நீர் கொஞ்சம் இதுவாகிடும், வத்திடும்.
2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம இதை எடுத்து தனியாக முள்ளங்கி ஆனால் வதங்கியிருக்கு, கலர் மாறி இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சிப்போம். அதுக்கப்புறமா தண்ணி வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து சின்னதாக ஒரே ஒரு கொட்டை, அதாவது கடிப்பாக்க அளவுக்கு சின்னதாக கொஞ்சமாக புளி கடுக்காமல் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கல் உப்பு அதையும் சேர்த்துட்டுலாம் போட்டுட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன். நம்ம வதக்கி வச்ச அந்த தேங்காய் பருப்பும் முள்ளங்கியும் சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்துன்னு இருந்தாச்சு. இது கொஞ்சம் நம்ம கெட்டியமாக தான் அரைச்சிருக்கு, ஏன்னா முள்ளங்கி தண்ணி விட்டுருங்கிறதுனால. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு கரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் போடும். வேணுங்கிற அளவுக்கு ஜலம் விட்டு கரைச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட போகிறோம். எண்ணெய் காய வச்சுருக்கேன் ஆல்ரெடி. கடுகு, நம்ம ஆல்ரெடி பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால இதுக்கு உளுத்தம் பருப்பு தேவையில்லை, வேணும்னா போட்டுக்கோங்க. ஒரு வரமிளகாய், அவ்வளோதான். கருவேப்பிலை போட்டுக்கலாம், என்கிட்ட இன்னைக்கு ஸ்டாக் இல்லை அதனால நான் போடல. ஸோ கருவேப்பிலை போட்டு தாளிச்சோம்னா நல்லாவே வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ சட்னி ரெடி ஆகிடுது. நம்ம தோசை வாத்து, இப்போ ஆல்ரெடி தோசை வாக்கிறதுக்கு கல் காய வச்சுருக்கேன். வெந்தய தோசை பண்ணுறதுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, கெட்டியமாக இருந்தது. நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிண்டு இந்த பதத்தில், சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா விட்டுக்கலாம். ஸோ நல்லா புசு புசுன்னு ஊத்தப்பம் மாதிரி வாத்தோம்னா தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியமாகவும் இல்லாமல் ரொம்பவும் மெல்லிசாக இல்லாமல். இது பாருங்க, நல்லா அப்படி ஓட்டையாக வரணும். அப்போ தான் வந்து வெந்தய தோசை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எண்ணெய் விட்டுட்டு மூடி வைக்க போகிறேன் நான் இப்போ. பாருங்க சூப்பராக எப்படி ஓட்டையாக வந்திருக்கு, எப்படி பட்டாக வந்திருக்கு தோசை. இது திருப்பி போகணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா திருப்பி போட்டுக்கோங்க. நான் இப்போ இன்னொன்று வார்த்தை காமிக்கிறேன். உங்களுக்கு மெல்லிசா வேணுனாலும் வாத்துக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி வாக்கும் பொழுது நல்லா சாஃப்டாக இன்னும் சூப்பராக வரும். ஸோ பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும், மெதுன்னு. அதனால தான் நான் இந்த அளவுலேயே பார்க்குறேன். உங்களுக்கு மெல்லிசா வேணுனாலும் வாத்துக்கலாம், நான் அதுவும் வாத்து காமிக்கிறேன். பாருங்க எப்படி ஓட்டையாக வந்திருக்குன்னு. நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருந்தது அப்படின்னா சூப்பராகவே வரும். ஸோ அவ்வளோதான். நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மெல்லிசா ஒன்று வாத்து காமிக்கிறேன். நம்மளோட இஷ்டம் தான், எப்படி வேணாலும் வாத்துக்கலாம். ஸோ வெந்தய தோசைங்கும் பொழுது நம்ம கொஞ்சம் மெதுன்னு வாத்தோம், குண்டு குண்டானா அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ மெல்லிசா இப்போ பார்த்துருக்கேன். பாருங்க இந்த மாதிரி மெல்லிசாவும் வாக்கலாம். ஸோ உங்களுக்கு வாத்து காமிக்கிறதுக்காக நான் இது பண்ணேன், திருப்பி போடணுங்கிற அவசியம் கிடையாது. சூப்பர் சாஃப்டி. இந்த பாருங்க எவ்வளோ மெதுன்னு இருக்குது. வெந்தய தோசை வித் முள்ளங்கி சட்னி ரெண்டுமே அல்டிமேட் காம்பினேஷன். ரொம்ப ஈஸி தான். நான் மெஷர்மெண்ட் வந்து இதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுக்கும் கொடுக்குறேன், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான காம்பினேஷன். இந்த வெயிலுக்கு நிறைய வெந்தயம் போட்டு இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது மாதிரி இந்த சட்னியும் ரொம்ப ஈஸி தான். நம்ம இதில் வந்து ஆனியன் கார்லிக்லாம் எதுவுமே சேர்க்கல. ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வெந்தயம் வந்து உடம்பு சூட்டை குறைக்கும், வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நல்லது, எல்லா வயசுக்காராலும் சாப்பிட்லாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.